ரெண்டாவது திருப்பரங்குன்றம் பிரச்சனையே ஆரம்பிச்சது யாருன்னு சொன்னால் பிள்ளையார் சொல்லி போட்டு திமுக தான். இப்போ நடக்கிறது என்ன நினச்சிங்க? திராவிடமும் ஆரியமும் நடத்துகின்ற நிர்வாண அரசியல் பலியாகுவது இஸ்லாமியர்கள். அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? அவங்க சைடுல இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு எதிராக தானே பேசிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுகவினரும் சரி, தமிழக முதல்வரும் சரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு தானே அவரும் சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன். கிள்ளியும் விட்டுட்டு தொட்டில ஆற்ற கதை தான் திமுக இருக்கு. நீங்க வந்து நான் சொல்றது ஆத்திர கண்ணோட்டத்தை பார்க்காம நடுநிலையோடு பாருங்க. காலங்காலமாக அந்த மலைக்கு மேலே முஸ்லீம்கள் ஏறுறது தான். அங்கே ஆடு கோழி வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டி சாப்பிட்டு சமைச்சு வர்றதும் இது வழக்கம். ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல 100 ஆண்டுகளாக புரியுதுங்களா நடந்துட்டு இருந்தால். பல 1000 ஆண்டுகள்னு சொன்னால் 100 ஆண்டுகளாக நடந்துட்டு வந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருக்கும்போது கூட இது நடந்துட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்தவுடனே மலைக்கு மேலே ஏற தடை போடுறாங்க. ஏங்க போகக்கூடாது? மேலே போனால் கூட ஆடு கோழி மேலெல்லாம் அறுக்கக்கூடாது, அதெல்லாம் தடை விதிச்சாச்சு. அப்போ உடனே அங்கே உள்ள முஸ்லீம்கள் 10-15 பேர் போய் எஸ்பி கிட்ட புகார் கொடுக்குறாங்க. எஸ்பியும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறது தான் செய்கிறாரு. கலெக்டருக்கு போகிறாங்க, கலெக்டரும் அது தான் செய்கிறாரு. அப்போ அந்த மக்கள் ஒன்று கூடி சில போராட்டங்கள் பண்ணாங்க. அது மேலே ஏறக்கூடாது, ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு தடுத்தது ஆர்எஸ்எஸ் காரனோ பிஜேபி காரனோ அமித்ஷாவோ மோடியோ இல்லை, சாட்சா திமுகவுடைய போலீஸ் தான்.